வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து லராவலில் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லராவலோட இன்ட்ரோடக்ஷன், லராவல் ஓவர்வியூ, லராவலை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து PHP பேஸ் பண்ணி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. அதில் நம்ம பார்க்கறது வந்து லராவல். ஓகே, லராவல் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் PHP பேஸ் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதுவும் இல்லாமல் இது எதனோட அட்வான்டேஜ் வெர்ஷன் அப்படின்னா கோஆர்டினேட்டரோட அட்வான்டேஜ் வெர்ஷன் தான் லராவல். ஓகே, உங்களுக்கு கோஆர்டினேட்டரும் PHP பேசிக்ஸும் நல்லா தெரியும் அப்படின்னா லராவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே ஓகே கோஆர்டினேட்டரே ஆல்ரெடி ஃப்ரேம் ஒர்க் தான். நான் ஏன் லராவலை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்குமே தன்னோட ப்ராஜெக்டோட செக்யூரிட்டிக்கு இன்சார்ஜ் எடுத்துக்காது. ஐ மீன் செக்யூரிட்டி பர்பஸ் வந்து அந்த ப்ராஜெக்டே ஹோல்ட் பண்ணியிருக்காது. பட் லராவல் அப்படி இல்லை, தன்னோட ப்ராஜெக்டுக்கான செக்யூரிட்டி பர்பஸை வந்து லராவலே ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒரு லராவல் ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இதுதான். ஓகே, இப்போ கரண்ட் வெர்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, லராவலோட கரண்ட் வெர்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா லராவல் 8. இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 8, 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ லராவலோட ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். லராவல் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டைலர் ஓட்வெல் அப்படின்றவர் வந்து லராவல் ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்ணாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 2011 ஜூலைல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கோஆர்டினேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணது தான். இது ரிலீஸ் பண்ண ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே பிக் ரீச் இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் லராவல் வந்து PHP பேஸ் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. லைக் கோஆர்டினேட்டர் மாதிரி கோஆர்டினேட்டர் அட்வான்டேஜஸும் லராவலில் இருக்கு. ஓகே ஓகே லராவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க். லராவல் ஃப்ரேம் ஒர்க்கோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் தான். மாடல் வியூ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்னா கோஆர்டினேட்டர் பார்த்தவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு PHP ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பேஜில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணாலும் அது ஒரு சிங்கிள் பேஜ்லேயே தான் இருக்கும். நீங்கள் அதில் ஏதாச்சும் டிசைன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டேட்டாபேஸையும் சில டைம் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் டேட்டாபேஸ் தனியாக டிசைன் தனியாக நம்மளுக்கு செப்பரேட்டடாக இருக்கும். இது ரெண்டும் எங்கே ஒர்க் பண்ணணுன்றதுக்கும் ஒரு செப்பரேட் பேஜ் வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்து மாடல் வியூ கண்ட்ரோலர்னு சொல்கிறாங்க. மாடல் எதை ஹோல்ட் பண்ணியிருக்கணும், டேட்டாபேஸ்லேருந்து ரிட்ரீவ் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டிஸில் மாடல் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். வியூ வந்து எண்ட் யூசருக்கு நம்ம HTML என்னென்ன கோட் ரைட் பண்ணுவோமோ அது வியூ பேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோலர் இந்த மாடலும் வியூவும் எங்கே ஜாயின் ஆகி எந்த இடத்துல ஷோ ஆகணும், என்னென்ன டேட்டா எந்த இடத்துல ஷோ ஆகணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வந்து கண்ட்ரோலர். ஓகே, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லராவல் பற்றி பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லராவலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரவுட்டிங் கண்ட்ரோலர்ஸ். கோஆர்டினேட்டர் பார்த்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட URLல இருக்கிற URLோட பாத்தை சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அதுதான் ரவுட்டிங் கண்ட்ரோலர்ஸ். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் லராவல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட், கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு டேட்டாபேஸ், இது லைப்ரரி லோடர், ஹெல்பர் லோடர், இது எல்லாமே கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸும் லராவலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெஸ்டபிலிட்டி வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்டோட மாடியூல்ஸில் வந்து ஓன் டெஸ்டிங் வந்து லராவல்லே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸும் லராவலில் இருக்கு. அண்ட் தென் அத்தன்டிகேஷன் ஆத்தரைசேஷன் ஆஃப் யூசர்ஸ். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் லராவல். ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு லராவலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வேற எந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லேயும் இருக்காது, நம்மளுக்கு வந்து லராவலில் இருக்கும். மாடுலாரிட்டினா லைப்ரரிஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் இருக்கிற இதை தான் வந்து மாடுலாரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃபால்ட் லைப்ரரிஸ் வந்து நம்மளுக்கு நிறைய லைப்ரரிஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் வந்து லராவல் இருக்கு.
ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து Laravel ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் டேட்டா பேஸை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு Laravelல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெம்ப்ளேட் என்ஜின் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டோட மாடியூல்ஸை வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டாகவும் வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் தென் ஸ்கீமாஸும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரி யூஸ் பண்ணும் போதோ இல்லை வேறு ஏதாச்சும் லைப்ரரியை நீங்கள் உங்கள் ஓன் லைப்ரரியை க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஸ்கீமாவாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் தென் இமெயில் ஃபெசிலேஷன்னா நீங்கள் மல்டிபிள் இமெயில் சென்ட் பண்ணுறதாலும் சரி, ஒரு சிங்கிள் மெயில் சென்ட் பண்ணுறதுனால அதுக்கும் இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து Laravelல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் Laravelோட ஃபீச்சர்ஸாக நம்மளுக்கு வந்து Laravelலே நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தோட நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டாலேஷன். நம்ம Laravel இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு கம்போசர் வேணும். கம்போசர் இருந்தால் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். கம்போசர் மூலயமாவும் இன்ஸ்டால் பண்ணலாம், கெட்ஹிப் மூலயமாவும் இன்ஸ்டால் பண்ணலாம். நம்மளுக்கு கம்போசர் மூலயமா பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த யூஆர்எலுக்கு நம்ம போகிறோம். கெட் கம்போசர் டவுன்லோடுன்ற இந்த யூஆர்எலுக்கு நம்ம மூவ் ஆகுறோம். ஓகே, போனோம் அப்படின்னா நம்மளுக்கு விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் இல்லை கமாண்ட் ப்ராம்ப்ட் இன்ஸ்டாலேஷன், இந்த 2 டைப் ஆஃப் கம்போசர் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் நான் விண்டோஸ் இது தான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அது கிளிக் பண்ணால் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்போசர் வந்து உங்களோட சிஸ்டம் விண்டோஸ் ஓஎஸ் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா ரன் விண்டோ ப்ளஸ் ஆர்ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் கமாண்ட் வரும். அதில் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎம்டின்னு டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் சி ட்ரைவ்லேயே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் சி ட்ரைவை வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு எந்த ஃபோல்டருக்குள்ளரும் வேணாம். ஸோ சி ட்ரைவ் வச்சுட்டேன். சி ட்ரைவ் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, Laravel இன்ஸ்டாலர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, கம்போசர் மூலயமா Laravel இன்ஸ்டாலரை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட சிஸ்டத்தில் வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ கமெண்டில் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே, நான் ஆல்ரெடி இது எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்றதுனால ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த Laravel ப்ராஜெக்ட்டு ஒரு நியூ டைரக்டரி இது பண்ணி தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, Laravel நியூ எந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டரோட நேம். ஸோ இந்த இடத்துல அந்த கமெண்டை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபோல்டர் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, மை ஃபர்ஸ்ட் Laravelன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா Laravel ப்ராஜெக்ட் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளார எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ ஒரு 1 minute or 2 minutes எடுத்துக்கும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. ஓகே, டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. நம்ம டவுன்லோட் ஆகி முடிச்சுன்னா மறுபடியும் டிரைவருக்கே கர்சர் வந்து நிற்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆகி முடிச்சிருக்குன்றதுக்கான அர்த்தம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதுக்கு நீங்கள் தனியாக லோக்கல் சர்வருக்கு ஜாம்போ வேம்போ நீங்கள் இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு சர்வர் வேணுன்ற இருந்தால் தான் ரன் பண்ண முடியும் ப்ராஜெக்ட்டுக்கு. அதுக்கான கோடு வந்து PHP artisan serverன்றது இந்த கோடு. இந்த கோடை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போயிடணும். cdன்ற கமெண்ட் கொடுத்துட்டு மை ஃபர்ஸ்ட் Laravelன்றத நம்ம ப்ராஜெக்டோட நேமு அதை கொடுத்துட்டு உள்ளார போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளார இந்த கமாண்டை நீங்கள் கொடுத்து ரன் பண்ணணும். ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து இந்த போர்ட்டில் வந்து உங்களுக்கு டெப்ளாய் ஆகிடுச்சுன்றது வந்து ஷோ பண்ணுது.
நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த இதை காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் ப்ரௌசரில் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணால் சில சிஸ்டமில் இது அக்செப்டபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து பப்ளிக்காக இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோல்டரை வந்து நம்ம பப்ளிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கமெண்ட் ப்ராம்ப்டில் கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது வந்து ஸ்டார்டட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது. எந்த வேம்பும் இல்லை, ஜஸ்ட் லராவலோட ஓன் சர்வர்லேயே வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது. இதை நீங்கள் லைவ் சர்வரில் போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுதான்றதை நாம் இப்போ பார்த்துட்டோம். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றிலாம் பார்த்தோம் அப்படின்னா லராவலோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அதனோட ஓவர்வியூ அண்ட் லராவலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.